ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயாஸ் ஃபேஸிங் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைனை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரா எட்ஜஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு ஃபேப்ரிக் நம்ம ஸ்டிச் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸாக மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நெக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்கு அழகாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு ரைட் சைடு ராங் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ரைட் சைடு ராங் சைடு எதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நெக் வந்து கட் பண்ணிக்கிறோம். 2.5 இன்ச்சஸ் வித்து வச்சுக்கிறேன். நெக் வித்து, நெக் ஹைட் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். வச்சு நெக்லைன் ட்ரா பண்ணி நம்ம வந்து நெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ரஃப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். இதே மாதிரியே நீங்களும் ப்ராக்டிஸ் ஒரு 5 பீசஸ் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீஸுக்கும் 5th பீஸுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்காக பயாஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கிராஸாக நம்ம இழுக்கும்போது எவ்வளோ வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு வந்து பயாஸ் பீஸு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும். பயாஸ் பீஸ் வந்துட்டு 1.25 அப்படி இல்லைனா 1.5. பிகைனர்ஸாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 1.5 எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து ரா எட்ஜஸ்லாம் எதுவும் தெரியாமல் வந்து நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த பயாஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப லாங்கான பீஸ் வந்து கிடைக்காது. சின்ன சின்ன பீஸாக தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து பயாஸில் வந்து ஜாயின் போட்டு தான் ஆகணும். அதை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு அது மேலே ஸ்டாண்டிங் லைனாக ஒரு கிராஸ் பீஸ் வச்சுட்டு கிராஸாக நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்க மாதிரியே கிராஸாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் பீஸாக அது வந்து கிடைக்கும். இப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை பேக் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரைட் சைடு ரா எட்ஜஸ் உள்ள பக்கம் வந்து நம்ம வந்து ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். மார்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. இப்போ நம்ம வந்துட்டு நெக்கு கட் பண்ண பீஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ண மாதிரியே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வந்து நெக் பீஸை வந்துட்டு நீங்கள் எதுவுமே இழுக்கவே கூடாது. பயாஸ் பீஸை மட்டும்தான் நீங்கள் வந்து இழுத்து வந்து ஸ்டிச் பண்ணணும். இழுக்க வேணாம். நீங்கள் அப்படியே வச்சுட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த விதமான சுருக்கமும் எதுவும் வராது. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாச்சஸ் கொடுக்குறோம். நாச்சஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நாச்சஸாக கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நாச்சஸ் வந்து எதுக்காக கொடுத்தீங்கன்னா நெக்லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக திரும்புறதுக்காக தான் இந்த நாச்சஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம இப்போ வந்து